முதலமைச்சர் விஜய் தலைமையில் தமிழக அமைச்சரவை கூட்டம் நாளை நடைபெறுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. தாவேக அரசு பொறுப்பேற்ற பின் நடக்கும் இந்த முதல் அமைச்சரவை கூட்டம் தலைமை செயலகத்தில் நாளை காலை 11 மணிக்கு தொடங்க உள்ளது. காங்கிரசுக்கு ஒதுக்கப்பட்ட ராஜ்யசபா சீட்டில் பிரவீன் சக்கரவர்த்தி எம்பியாக வாய்ப்பு என தகவல் வெளியாகியுள்ளது. காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வ பெருந்தகையும் எம்பியாக தீவிர முயற்சியில் இருப்பதாக கூறப்படுகிறது. தமிழகத்தில் 9 இடங்களில் நேற்று வெயில் சதம் அடித்தது. அதிகபட்சமாக சென்னை மீனம்பாக்கத்தில் 104.54 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பம் பதிவானது. டெல்லி மால்வியா நகரில் உள்ள ஹோட்டலில் ஏற்பட்ட பயங்கர தீ விபத்தில் 21 பேர் உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பல மணி நேர போராட்டத்திற்கு பிறகு தீ கட்டுக்குள் கொண்டுவரப்பட்ட நிலையில் படுகாயமடைந்தவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். पानी मार देगा ना। தாவேகாவுக்கு ஆதரவு என்ற முடிவை நாங்கள் எடுக்கவில்லை என திமுகவுக்கு மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ பதிலளித்துள்ளார். திமுக கூட்டணியில் இருந்தவர்கள் ஆதரவு தெரிவித்து அமைச்சரவையில் சேர்ந்துவிட்டதாகவும் விளக்கம் அளித்துள்ளார். நான் அப்படி ஒரு முடிவு எதுவும் இப்ப எடுக்கல. அவர்களுக்கு இந்த சொல்லையே தாங்கிக் கொள்ள முடியாத கொஞ்சம் கோபம் ஏற்படுகிறது சொன்னா, மற்றவர்கள் அதிக இடங்களை பெற்றவர்கள் எல்லாம் அவர்கள் இந்த கூட்டணியில் இருந்தவாறே தாவேகாவுக்கு ஆதரவு கொடுத்து அமைச்சரவையிலும் சேர்ந்து விட்டார்களே. அப்படிப்பட்ட எந்த முடிவும் நாங்கள் எடுக்கவில்லையே. அது சகோதரர்கள் கோபப்பட்டாலும் அது உரிமையோடு அவர்கள் கொள்ளுகிற கோபம் என்று நான் எடுத்துக்கொள்வேன். அதிமுகவில் தொடர்கிறீர்களா என்ற கேள்விக்கு பதிலளிக்காமல் சென்ற முன்னாள் அமைச்சர் சி. விஜயபாஸ்கர் பெருந்தன்மையோடு அதிமுக மாவட்ட அலுவலக சாவியை இபிஎஸ் தரப்பிடம் ஒப்படைத்ததாகவும் பேட்டி. என்னை பார்க்க வர்றாங்க. இது எப்போது எங்களுக்கான புதுக்கோட்டையில உங்க மாவட்டத்துடைய வளர்ச்சிக்கு பல காலத்துல மருத்துவக் கல்லூரியா இருக்கட்டும், காவிரி வைகை குண்டாரா இருக்கட்டும், எந்த துணைக்கோள் நகரமா இருக்கட்டும், எல்லா வளர்ச்சி திட்டங்களுக்கும் துறைன்னு இருக்கேன். என் மேல எப்போதுமே மக்களும் பிரியமா இருப்பாங்க, கட்சி நிர்வாகிகளும் பிரியமா இருப்பாங்க. இவ்வளவுதான். நீங்க பரபரப்பா நீங்க கேட்கிற அளவுக்கு தயவு செய்து செய்திகள் எதுவும் இல்லை. டெல்லியில் அடுத்தடுத்து பாஜக தலைவர்களை சந்தித்த அண்ணாமலை அடுத்து என்ன முடிவு எடுக்கப் போகிறார் என அரசியல் வட்டாரத்தில் எதிர்பார்ப்பு. தனி கட்சியா பாஜகவில் தொடர்வதா என்பதை தனது பிறந்த நாளான இன்று அறிவிக்க உள்ளதாக தகவல். கோவை மற்றும் மதுரையில் அண்ணாமலைக்கு ஆதரவாக நடிகர் ரஜினிகாந்தின் ரசிகர் மன்ற நிர்வாகிகள் ஒட்டியுள்ள போஸ்டர்கள் பரபரப்பை கிளப்பியுள்ளது. அண்ணாமலை புதிய கட்சி தொடங்க உள்ளதாக கூறப்படும் நிலையில் நடிகர் ரஜினிகாந்த் அவரை ஆதரிக்க வேண்டும் என்று போஸ்டரில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருப்பதி தேவஸ்தானத்திற்கு வழங்கிய நெய்யில் கலப்படம் செய்யப்பட்ட விவகாரம். நாடு முழுவதும் 15 இடங்களில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்திய நிலையில் 60 லட்சம் ரூபாய் ரொக்கம் மற்றும் 45 கோடி ரூபாய் மதிப்புள்ள சொத்துக்கள் முடக்கம். மேற்கு வங்க சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவராக திரிணாமுல் காங்கிரஸில் இருந்து நீக்கப்பட்ட ரிதா பிரதா பானர்ஜி தேர்வு செய்யப்பட்டுள்ளார். 59 சட்டமன்ற உறுப்பினர்களின் ஆதரவு இருப்பதாக சபாநாயகரிடம் கடிதம் வழங்கிய நிலையில் அறிவிப்பு. மேற்கு வங்கத்தில் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் அமைப்பு ரீதியான அனைத்து குழுக்களும் உடனடியாக கலைப்பு. சட்டப்பேரவை தேர்தலில் படுதோல்வி அடைந்த நிலையில் அதிரடி நடவடிக்கை. கட்டாய உழைப்பு புகார்கள் காரணமாக இந்தியா மற்றும் சீன பொருட்களுக்கு 12.5% வரை வரி விதிக்க அமெரிக்கா முன்மொழிந்துள்ளது. டிரம்பின் முதல் பதவி காலத்தில் சீன இறக்குமதிக்கு வரி விதிக்க பயன்படுத்தப்பட்ட 301 சட்டத்தின் கீழ் இந்த நடவடிக்கை எடுக்கப்படுகிறது. கிழக்கு யுக்ரைனில் ரஷ்ய கட்டுப்பாட்டு பகுதியான டொனெட்ஸ்க் பகுதியில் பயணிகள் பேருந்து மீது யுக்ரைன் நடத்திய ட்ரோன் தாக்குதலில் 8 பேர் கொல்லப்பட்டனர். இந்த தாக்குதலில் பேருந்து வெடித்து சிதறும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளன.
ரஷ்யா மீது தீவிர தாக்குதல் நடத்துவது ஏன் என யுக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி விளக்கம் அளித்துள்ளார். சம பலத்துடன் இருந்தால்தான் போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான பேச்சுவார்த்தை நடத்த முடியும் என அவர் கூறியுள்ளார். ஈரான் உச்ச தலைவர் முஜ்தபா கமேனியை நேரில் சந்தித்து பேச தயாராக இருப்பதாக அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் நிலவும் பதற்றத்தை தணிக்க இந்த சந்திப்பிற்கு தயாராக இருப்பதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். சிலி நாட்டில் அதிபருக்கு எதிராக மாணவர்கள் நடத்தி வரும் போராட்டம் தீவிரம். தலைநகர் சாண்டியாகோவில் மாணவர்கள் போலீசார் இடையே மோதல் வெடித்ததால் பதற்றம் நிலவியது. இந்தியா அமெரிக்கா இடையேயான இடைக்கால இருதரப்பு வர்த்தக ஒப்பந்தத்தை இறுதி செய்வதற்காக பிரெண்டன் லிஞ்ச் தலைமையிலான உயர்மட்ட அமெரிக்க குழு டெல்லி வந்துள்ளது. சந்தை அணுகல் மற்றும் பரஸ்பர வரி குறைப்பு தொடர்பான இந்த ஒப்பந்தம் 99% நிறைவடைந்துள்ள நிலையில் அடுத்த சில வாரங்களில் இது அதிகாரப்பூர்வமாக கையெழுத்தாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. குவைத் சர்வதேச விமான நிலையம் மற்றும் தூதரங்கள் மீது ஈரான் ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதல். விமான நிலையத்தில் பணியில் இருந்த இந்தியர் ஒருவர் உயிரிழந்த நிலையில் 60க்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளனர். இந்த கல்வியாண்டில் பொதுத் தேர்வு தேர்ச்சி விகிதம் அதிகரிக்க தேவையான திட்டங்களை தீட்ட வேண்டும். மாவட்ட கல்வி அதிகாரிகளுக்கு பள்ளிக் கல்வித்துறை உத்தரவிட்டுள்ளது. முதல்வர் விஜய் ராஜினாமா செய்த திருச்சி கிழக்கு தொகுதியில் இடைத்தேர்தலுக்கான பணிகள் தொடக்கம். மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சியினர் முன்னிலையில் EVM எந்திரங்கள் சரிபார்ப்பு. விமான எரிபொருள் விலையை கட்டுப்படுத்த 10,000 கோடி ரூபாய் நிதி. பிரதமர் மோடி தலைமையிலான மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் ஒப்புதல். சென்னை கிண்டியில் பன்முக போக்குவரத்து மையம் அமைக்க டெல்லியை சேர்ந்த நிறுவனத்துடன் மெட்ரோ நிறுவனம் ஒப்பந்தம். ரயில் நிலையம், மெட்ரோ, பேருந்து நிலையங்கள் இடையே இணைப்பு வசதி ஏற்படுத்துவது தொடர்பாக அறிக்கை தயாரிக்க ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. கோவையில் 10 வயது சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்யப்பட்ட சம்பவம். கைது செய்யப்பட்ட 2 பேரை 3 நாள் போலீஸ் காவலில் எடுத்து விசாரிக்க கோவை போக்சோ நீதிமன்றம் அனுமதி. CBSE தலைவர் செயலாளர் பணியிட மாற்றம் செய்யப்பட்டது வெறும் கண் துடைப்பு என காக்ரோச் ஜனதா கட்சி குற்றம் சாட்டியுள்ளது. நீட் குளறுபடி விவகாரத்தில் வரும் 6ஆம் தேதி டெல்லியில் போராட்டம் நடத்தப்பட இருப்பதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. ஜம்மு காஷ்மீரின் தோடா பகுதியில் ஏற்பட்ட பயங்கர நிலச்சரிவால் போக்குவரத்து முற்றிலும் பாதிக்கப்பட்டது. தாத்ரி கிலோத்ரான் சாலையில் குவிந்துள்ள பாறைகள் மற்றும் மண் குவியல்கள் அகற்றப்பட்டு வருகின்றன. லெபனான் மீதான இஸ்ரேலின் தாக்குதலால் அமைதி பேச்சுவார்த்தை பாதிக்கப்படுவதாக அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் கருத்து. இதுகுறித்து அமெரிக்க ஊடகம் ஒன்றிற்கு அளித்த பேட்டியில் நெதன்யாகுவை விமர்சித்ததை ட்ரம்ப் ஒப்புக்கொண்டுள்ளார்.